ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019 ஜனவரி 8 அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 26 அன்னைக்கு அஃபிஷியலாக மாவட்டமாக அலௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை சேலம் நேஷ்னல் ஹைவேல இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கிழக்கில் விழுப்புரம் மாவட்டமும், வடக்கில் தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டமும், மேற்கில் சேலம் பெரம்பலூர் மாவட்டமும், தெற்கில் கடலூர் மாவட்டமும் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தாலுக்காக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன் மலை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இங்கே நெல், கரும்பு, மக்காச்சோளம், மஞ்சள், பருத்தி, கம்பு, உளுந்து இந்த பயிர்கள் பயிரிடப்படுது. இதுலேயும் அதிகமாக நெல், கரும்பு தான் பயிரிடப்படுது. நீர்ப்பாசன வசதிக்கு கோமுகி அணையும் மணிமுக்தா அணையும் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 சர்க்கரை ஆலைகள் இருக்குது. கோமுகி சர்க்கரை ஆலை, மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலை, தியாகதுருவம் சர்க்கரை ஆலை இப்படின்னு இங்கே 3 சர்க்கரை ஆலைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில அரிசி ஆலைகளும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட முக்கியமான பகுதி இல்லை பழமையான பகுதி அப்படின்னா அது கல்வராயன் மலைகள் இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த கல்வராயன் மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட தொடர்ச்சியாக இருக்குது. இது ரொம்ப பழமையான மலை. இந்த மலை பார்த்தோன்னா சேலம், கள்ளக்குறிச்சி இந்த 2 மாவட்டத்திலுமே இருக்குது. சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மலை கல்ராயன் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை கல்வராயன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்வராயன் மலைகள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. வடபகுதி சின்ன கல்வராயன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. தென்பகுதி பெரிய கல்வராயன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் சின்ன கல்வராயன் மலை 2700 அடி உயரம் கொண்டிருக்கு. பெரிய கல்வராயன் மலை 4000 அடி உயரம் கொண்டிருக்கு. கல்வராயன் மலையோட அடிவாரத்தில் கோமுகி அணை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே 15 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூங்கா இருக்குது. அப்புறம் இங்கே நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக மான்கொம்பு நீர்வீழ்ச்சி, மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, பன்னியம்பாடி நீர்வீழ்ச்சி, இன்னும் இங்கே சில அருவிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே படகு சவாரியும் செய்யலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள் கோமுகி அணை. கல்வராயன் மலையோட அடிவாரத்தில் இந்த அணை இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பூங்கா இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய சிலைகளும் இருக்குது. அடுத்து கூத்தாண்டவர் கோவில். இது திருநங்கைகளோட புனித தலமாக இருக்குது. இங்கே கூத்தாண்டவர் திருவிழா அப்படின்னு சொல்லி ஃபேமஸான ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனனோட பையன் தான் அரவான். அவங்களுக்காக தான் கூத்தாண்டவர் திருவிழா நடக்குது. மகாபாரதத்தில் நடந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்களோட தரப்பில் போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் பலி கொடுக்கணும். அப்போ யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அரவானை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிட்டு அவங்களும் அரவான் கிட்ட போய் சொல்கிறாங்க. அரவானும் ஓகே சொல்லிடுறாங்க. இது ஒரு வீரமிக்க செயலாகவும் ஒரு பெருமையான செயலாகவும் அவங்க கருதி ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்னோன்னா, ஓகே அப்போ நீ நாளைக்கு உன்னை பலி கொடுக்க போகிறோம், அப்போ உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அரவான் சொல்கிறாங்க, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பலியாகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு அதுக்கு சம்மதிக்கலை. ஒரு நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதவையாகிறதுக்கு யாருமே சம்மதிக்கலை. ஸோ கிருஷ்ணனே மோகினி அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த அவதாரத்தில் அரவானை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் அவங்க கூட இருந்துட்டு நெக்ஸ்ட் டே அரவான் போர்க்களத்தில் பலியாகிறாங்க. அதுக்கப்புறம் மோகினி அவங்க விதவை கோலம் பூண்டுறாங்க. ஸோ இந்த கதையை பேஸ் பண்ணி தான் திருநங்கைகள் எல்லாமே ஃபஸ்ட் நாள் எல்லோரும் கூடி எல்லாருமே அவங்க தாலி கட்டிட்டு அடுத்த நாள் அவங்களே அந்த தாலியை அறுத்து போட்டு அழுவாங்க. இந்த திருவிழா இந்த கூத்தாண்டவர் கோவிலில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க எல்லாருமே அரவான ஹஸ்பண்டாக நினச்சி தான் இந்த திருவிழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து சின்ன திருப்பதி கோவில். இந்த கோவில் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில். இங்கே பங்குனி மாதம் தான் திருவிழா நடக்கும். அடுத்து கல்வராயன் மலை. இந்த மலையில் பூங்கா இருக்குது. அப்புறம் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இங்கே இருக்குது. அதில் முக்கியமாக மான்கொம்பு நீர்வீழ்ச்சி, மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, பன்னியம்பாடி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கல்வராயன் மலையோட அடிவாரத்தில் கோமுகி அணை இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பார்க்கும் இருக்குது.
அடுத்து விரட்டேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து அப்பரர், சுந்தரர், சம்பந்தர் இவங்க 3 பேர்னாலையும் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம். அடுத்து அப்பாண்டைநாத சுவாமி கோவில். இங்கே வந்து நிறையா கல் சிற்பங்களும் அப்புறம் சுதை சிற்பங்கள் அப்புறம் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. அடுத்து கபிலர் குன்று. இந்த கபிலர் குன்று வந்து தென்பெண்ணை ஆற்றில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு கபிலக்கல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பேர் வந்து கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே கபிலர் அவர்கள் வந்து வடக்கு நோக்கி உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அடுத்து உலகளந்த பெருமாள் கோவில். இது வந்து 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றா இருக்குது. இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையா பழமையான கோவில்கள் இருக்கலாம், பழமையான வரலாறுகள் இருக்கலாம். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்லாமல் விட்டதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.